எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பகை பாதகம் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் யாருனால வரும், எந்த செயல் மூலியமாக வரும் அப்படிங்கிறத பற்றி பதிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். இன்னைக்கு விருச்சிக ராசியை பற்றி பார்க்க போகிறோம். இதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ளும் போது அந்த திசை காலங்களிலோ நம்ம ஜாதகத்திலோ நம்ம ராசியின் அடிப்படையிலோ லக்னத்தின் அடிப்படையிலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்கு. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் விலகியே இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயனாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பலன்கள்லாம். இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே தனக்குன்னு ஒரு பாதுகாப்பை வாழ்வில் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கும் மனதிற்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நமக்குன்னு ஒரு சேஃப்டி உருவாக்கிண்டா, ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது, ஒரு நமக்கு இவன் எப்போ பாரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், இவனை கழட்டி விட்டோம்னா வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு பாதுகாப்பாயிரும், நாளைக்கு இவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த மாதிரிலாம் சொல்கிறது உதாரணத்துக்காக. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு பாதுகாப்பை உருவாக்கிக்கணும் ஒரு எண்ணம் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலிலும் ஒரு முன்னுக்கு வந்திருக்கான், விருச்சிகத்தில் இருக்கான், பெரிய ஆளா இருக்கான்டா அப்படின்னு ஒருத்தனை சொல்றோம் அப்படின்னா வாழ்க்கையில் அந்த தடை தோல்விகளை தாண்டி வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அல்லது பொதுவாக விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் தற்போது கூட சில தடைகளையும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். அந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் அதிகப்படியான நபர்களுக்கு கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாகவே தெரிவார்கள். இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் இவன் என்னடா எப்ப பாரு ஏதாவது ஒன்று சொன்னோம்னா ஆப்போசிட்டாவே பேசுறான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடிய மற்றவர்கள் கண்ணுக்கு இவங்க தெரிவாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக இப்போ நம்ம பேசுறது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். டேய் இது தப்புடா, செஞ்சால் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனுக்கு அது கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர் மாதிரியே தெரிவாங்க இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். ஒரு விஷயத்தை பற்றின ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யும் தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதில் மேலோட்டமாக பார்க்கறது இல்லை, டீப்பஸ்ட்டாக அது எதனால் என்ன ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த ஆழ்ந்து யோசித்து ஆராய்ச்சி பண்ணும் தன்மை கொண்ட நபர்கள். சமநிலையற்ற தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஒரு விஷயத்துல தடுமாற்றம் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும், செய்யலாமா செய்ய வேண்டாமா, முடிவெடுத்தா பட்டுன்னு இருக்கும், இருந்தாலும் அந்த முடிவெடுக்கிற வரைக்கும் வாழ்க்கையில ஒரு சமநிலையற்ற தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். இந்த ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமாக வரக்கூடியதா ஒரு மனிதனுக்கு பகையையும் பிரச்சனையும் தரக்கூடிய பாவம். அப்படி இந்த விருச்சிகத்துக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது மேசம். பொதுவாகவே எல்லா பதிவுல இந்த விருச்சிகத்துக்கு சொல்லிட்டே வரக்கூடிய விஷயம் என்னன்னா, தன்னுடைய முன்கோபத்தின் காரணமாகவே வாழ்க்கையில பல பகைகளை உருவாக்கக்கூடிய பல எதிரிகளை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர். கோபம் எங்கிருந்து தான் வரும்னே அவங்களுக்கு தெரியாது, டக்குன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த சுண்டி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கோபங்களுக்குள்ள வரும். அந்த கோபத்தின் காரணமாகவே பல பகைவர்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். விடாமுயற்சியின் காரணமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, விடாமுயற்சியா ஒரு விஷயத்தை தம்பி உனக்கு அதுலதான் பிரச்சனை வருதுன்னு தெரியுது, அதுதான் நஷ்டமாகுதுன்னு தெரியுது, அதில் திருப்பி தோல்வி ஆகிட்டே இருக்கு, ஏன் திருப்பி அதையே போய் முயற்சி பண்ணிட்டு இருக்கா, தூக்கி போட்டு வேற ஒரு முயற்சி பண்ணு, இல்லைண்ணா இதில் நான் சாதிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி அந்த விடாமுயற்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி விடாமுயற்சியின் காரணமாகவே பல பிரச்சனைகளை வாழ்வில் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனக்கு இருக்கக்கூடிய குணநலன்களை மாற்றிக்கொள்ள முடியாத சூழலில் பகைவர்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். ஒரு கேரக்டராக ஒரு சில இடங்கள்ல நம்ம ஒரு இடத்திற்கு தகுந்த மாதிரியான நெளிவு சுழிவுகளில் போனால் தான் அந்த இடங்கள்ல சில விஷயங்களை நம்மளால கேட்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் சில குணநலன்களை ஒரு சில இடங்களில் மாற்றிக்கொள்ள முடியாத சூழ்நிலையின் காரணமாகவே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பல நேரங்களில் பல இடங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத சூழலின் காரணமாகவும் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஸ்ட்ரைட்டா இப்படித்தான் நான் இருப்பேன்டா, எனக்குன்னு ஒரு ரூலு, இப்படிதான் நான் இதை கீப்பப் பண்ணி போயிட்டு இருப்பேன், வேணா என் கூட வா, இப்படிங்கிற அந்த ஒரு தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத சூழ்நிலை. அவன் 10 பேர் இருக்கானுங்களா, அவங்க கூட சேர்ந்து இணைஞ்சு போயிடுவோம், அப்போதான் நம்ம இந்த இடத்துல எந்த சேஃபாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத சூழலின் காரணமாகவும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நல்லா இருக்கிறேன், திடீர்னு பார்த்தா தலைவலி வந்துடுது, காது வலி, வயிற்று வலி, ஏதோ ஒரு தொந்தரவு உடம்புக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார். 10 நாள் ஆச்சுங்க வயிற்றுவலி போவே மாட்டேது, 10 நாள் ஆச்சு தலைவலி போவே மாட்டேது இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு 8வது ராசியாக வரக்கூடியது கேட்டீங்கன்னா மிதுனம், அதன் அதிபதியாக வரக்கூடிய ஒரு புதன் பகவான்.
இந்த புதன் பகவான் சொல்லக்கூடிய கிரகமே நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் ரீதியான இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில எப்பயுமே பிரச்சனை தான். அவனால பிரச்சனைகள் அடுத்தடுத்து இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் சந்தித்து கொண்டே இருப்பார்கள். இந்த நண்பர்கள் ரீதியாக நண்பர்களுக்காக வாழ்க்கையில் ஒரு முயற்சி செய்து அதன் மூலமாக பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்கள், நண்பர்களுக்காக ஒரு கடன் வாங்கி அதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். காதலன் காதலி விவகாரங்கள், காதல் விவகாரங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். வாழ்வில் தனது தைரிய குணத்தின் காரணமாகவும் பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தாய்மாமன் ரீதியாக வாழ்க்கையில சில தடை பிரச்சனை சார்ந்த விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பா நடக்கும். பொதுவாகவே வாழ்வில் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. நான் பல முயற்சி பண்ணிட்டேன்டா, எனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி எப்பவோ கிடைக்க வேண்டியது, ஆனா இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வெற்றி சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் பல தடை தோல்விக்கு அப்புறமே வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கும், கடைசியில கிடைக்கும். அவ்வளவு போராட்டம், ஒருத்தர் ஈஸியா கிடைக்க வேண்டிய விஷயம் அவ்வளவு போராட்டத்திற்கு அப்புறம் ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா அது விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் தான். அதே மாதிரி எப்போ பாரு அந்த குழப்பமான மனநிலையின் காரணமாக இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படிங்கிற குழப்பமான மனநிலையின் காரணமாகவே வாழ்க்கையில சில தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சில அந்த கல்வியில புக் எடுத்து படிக்கணும் உட்கார்றப்ப அந்த படிப்பு மண்டையில ஏறாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த விருச்சிகத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். அப்ப இதையெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடம் பாதகமாக வரும். அப்ப இந்த விருச்சிகத்தில் பிறந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடம் என்பது பாதகஸ்தானமாக வரக்கூடியது. அந்த 9ஆம் இடத்தின் என்ன வீடா வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடக வீடா வருது. அதன் அதிபதியா சந்திர பகவான் தான் வராரு. அப்ப தாயார் ரீதியாக சில கருத்து மோதல்கள், தாயார் ரீதியாக கருத்து வேறுபாடுகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுமா. இப்போ சாமருமா அவனுக்கு ஒன்றும் தெரியாதா இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தாயாருடன் அடிக்கடி கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் என்ன செஞ்சாலும் என் அம்மாவுக்கு பிடிக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் அந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இடம் நிலம் வீடு சம்பந்தமான விஷயங்களிலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டு அதன் மூலமாக பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்துடும். நம்மளே செஞ்சிருந்தா பர்ஃபெக்டா செஞ்சிருப்போம். ஒரு 75% நம்மளே செஞ்சிருந்தா முறையா செஞ்சிருப்போம். இவன் பக்கா டேலண்டான ஆள்றான்னு ஒருத்தன் கூட்டு போய் விட்டு அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டு செய்வான். ஆனால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக கடைசியில் வரும். அந்த மாதிரி ஆலோசனை கேட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். தனக்கு ஏற்படக்கூடிய கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமாக வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். ஒரு நமக்குன்னு ஏற்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றின அந்த கனவு இருக்கும். அது மாதிரி நிறைய கனவுகளை காணக்கூடிய நபர்கள் அந்த கனவின் ரீதியாக அதே மாதிரி நம்ம போவோம், அதே மாதிரி செயல்படுத்துவோம். இப்படிங்கிறதன் காரணமாகவே பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் தான் எடுக்கக்கூடிய முடிவுகளை அடுத்தடுத்த டக்கு 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 டக்குன்னு ஸ்பீடா எடுத்துருவாங்க. அந்த ஸ்பீடா தன்னுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்னுடைய மனதில் முடிவுகளை ஸ்பீடா எடுக்கக்கூடிய காரணத்தினாலே வாழ்க்கையில பல பாதகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் லேட்டா யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கலாமோ இப்படிங்கிற அந்த பாதகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்படும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய் பகவான இந்த பாவங்கள் 6ஆம் பாவம் பிரச்சனை தரக்கூடிய பாவம், 8ஆம் பாவம் தடைகளை தரக்கூடிய பாவம், ஒவ்வொரு ராசிக்கும் பாதகமாக வரக்கூடிய பாவம் அவர்களுக்கு லேட்டாக சில விஷயங்களை கிடைக்க வைக்கும். இந்த பாவங்களோடு இணைத்து சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அந்த திசை புத்தி காலங்களில் அந்த விஷயங்களில் நம்ம ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதற்காகத்தான் அந்த பதிவுகள்லாம். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.